ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். 12ஆம் பாவகத்தை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகள். அதாவது 12ஆம் பாவகம் எதையெல்லாம் குறிக்கிறது அப்படின்னா, லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு 12, எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், 12ஆம் வீடு எது வந்தாலும் சரி, அந்த காரகத்துக்கேற்ற விரயங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். விரயம், செலவு, அதுக்கப்புறம் நஷ்டங்கள், கவலைகள், மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுவது, இது போன்ற செயல்கள். அதே போல படுக்கை சுகங்கள், படுக்கை கஷ்டங்கள், சுகங்கள் இரண்டுமே அதில் உண்டு. அதே போல் தீமையான செயல்கள் அதிகமாக நடக்கக்கூடியவை. அப்போ மனசுக்கு கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 12ஆம் பாவகத்தில் அந்த தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் ஒரு ஜாதகனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது வருது. அப்போது அதாவது என்ன சொல்கிறதுன்னா, 12ஆம் வீட்டு அதிபதியின் தசாபுத்தி காலங்கள், அதாவது நடக்கும் காலங்கள், ஒரு ஜாதகனுக்கு என்ன கர்ம வினை நடக்கவிருக்கிறதோ அதை எந்த பரிகாரத்தாலும் தடுக்க முடியாது. ஜாதகன் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், மறுபிறவி மறு ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னாலும் லக்னத்திற்கு 12ஆம் வீடு எதுவோ அந்த வீட்டில் உள்ள காரகங்களை ஆராய்கிறோம். அப்போ இந்த 12ஆம் வீட்டு தசாபுத்தி காலங்களிலே நடக்கக்கூடிய விரயங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதையெல்லாம் நடக்கவிருக்கிறதோ அதை தடுக்க முடியாது, இதற்கு பரிகாரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதே போல் 12ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகன் மெலிந்த தேகத்தை உடையவனாக இருப்பான். ஆனாலும் அழகான தோற்றமுடையவனாக கவர்ச்சியான முகத்தை பெற்று இருப்பான் அந்த ஜாதகன். இதே போல 12ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இரண்டு அதிபதிகளும் கலந்து லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் பலம் அதிகம், ஆயுள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 12ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெறக்கூடாது. அப்படி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் கர்ம வினையை அனுபவிப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே இருந்தால் பலன் என்ன ஆகும் அப்படின்னா, பணம் விஷயத்தில் அந்த ஜாதகன் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பான். பணம் பணம் பணம். அப்போது அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு விரயங்கள் ஏற்படும். ஒரு 10,000 வாங்கினாங்கன்னா 1,00,000 ரூபா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கும் தேவை. இவனுடைய தேவைகளை, இந்த ஜாதகருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாமல் அல்லல் படுவான், கஷ்டப்படுவான்.
இந்த தசாபுத்தி நடக்கும்போது கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்கிறோம். எது 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் அந்த பாவகத்தில் அமர்ந்துள்ள காரகம் எதுவோ ஏதோ ஒன்று இருக்கும், சில ஜாதகங்கள் இருக்காது. அந்த காரகத்துக்கேற்ற அந்த ஜாதகனுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விரயங்கள் ஏற்படும், பணம் கிடைக்காமல் துன்பப்படுவான் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும். நேரத்திற்கு சாப்பாடு என்ற விஷயத்திலே வேளைக்கு சாப்பிடாமல் அவதிப்படும் நிலை அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் இப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்காது இப்படி சொல்லலாம். இது எல்லோருக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எடுக்கும்போது அது தப்பாகி போகும். அப்போது எல்லோருக்கும் இப்படி தான் இருக்குமான்னு பார்க்க முடியாது. ஏன்னா சுப கிரகங்களின் சாரத்தில் இருந்தால், சுப கிரகங்களின் பார்வைகள் இருந்தால் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் எதிர்மறையாக நடந்துவிடும். கஷ்டம் இருக்காது, எல்லாமே சுபத்தன்மை போன்று. ஜாதகம் பார்ப்போம், 12ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்குது. அப்போது இந்த ஜாதகம் விரயத்தில் இருப்பான், செலவில் இருப்பான், கஷ்டத்தில் இருப்பான், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அவன் பார்த்தா ஜம்முன்னு ஜாலியாக இருப்பான். ஏன்? அப்போ அந்த ஜோசியர் சொல்கிறது தப்பு, அவர் இன்னும் படிக்கணும் அப்படின்ட்டு எழுந்து போயிடுவோம். அப்போது சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் சுகபோகமான நற்செயல்களே அந்த தசாபுத்தி காலங்களிலே நடக்கும். இது பொதுவான விஷயம். அதே போல் 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு போயிட்டா அந்த ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா, ஜாதகன் தைரியமோ வீரியமோ இருக்காது, குறைவு. எதற்கெடுத்தாலும் பயப்படும் சுபாவம், பயந்த சுபாவங்கள் அந்த ஜாதகனிடம் அதிகம் உண்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு செயலோ ஒரு தொழிலோ எடுத்தால் தைரியம், மனப்பக்குவமும் தைரியமும் வேண்டும். அந்த ஒரு நிலைமை இந்த ஜாதகனிடம் இருக்காது. அப்போ என்னாகும்? இன்னொருவரை நம்பித்தான் இந்த ஜாதகன் வாழ வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நம்பி தான் இருக்கணும், அப்படி போயிடும். அப்போது ஒரு தீய கிரகத்தின் சம்பந்தமோ தொடர்போ பெறுவதோ அல்லது சாரத்தில் நின்று தசாபுத்தி நடத்தினாலோ எந்த விதமான நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா, கண் காது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு காது கேளாமை, கண் பார்வை தெரியாது, மங்கலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும், நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் எதிர்மறையாக இவர் சொல்கிறது தவறாக இருக்கிறது, நான் எல்லாமே நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா, கூட்டத்தோடு கூட்டமாக பல பேர் வேலை செய்யும் இடத்துல தான் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இந்த ஜாதகன் இருப்பான். தனிப்பட்ட முறையில் ஒரு செயலோ தொழிலோ செய்ய தொடங்க இந்த ஜாதகனால் முடியாது. கூட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வரலாம், வேலைக்காரனாக வேலை செய்தால் சிறப்பு. தனிப்பட்ட முறையிலே தைரியமோ வீரியமோ இந்த ஜாதகனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும், அது எந்த கிரகம் எந்த அதிபதியோ அது எந்த கிரகமோ அது அப்பாற்பட்ட விஷயம். 2 அதிபதிகளும் சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமைந்து தசாபுத்தி நடத்தினால் இருதாரங்கள் ஏற்படும்.
அப்போ அந்த தசாபுத்தி நடக்கிறதுக்குள்ளே 60 வயசு நடக்கும் ஒரு சிலருக்கு. அப்போது இருதாரம் ஏற்படுமா அப்படின்னா அது தவறு. குறுக்கு கேள்விகள் வரும், நிறைய கமெண்ட்ஸ்லலாம் வருது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மனநிலையை பொறுத்து தான் அவர் பதிவிடுறாரு. அது தவறுன்னு நான் யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சது அவரும் சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்லுவோம். அதாவது இந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் 2 காரகங்களும் இணைந்து 3ஆம் வீட்டிலேருந்து இருதாராமையும் சொல்கிறோம். உடனே இருந்து என்ன செய்யுது, அவருக்கு 60 வயசு ஆகுது, இல்லை 70 வயசு ஆகுது, அப்போ இவருக்கு இருதாரம் ஏற்படுமான்னு கேள்வி வந்துடும். அப்போது திருமணங்கள் செய்யக்கூடிய நேர காலங்களில் அந்த வயதுகளிலே இந்த தசாபுத்திகள் வரக்கூடாது. இப்படி எடுத்துக்கணும். அதை குறை சொல்கிறத விட அது இப்படி எடுத்தால் தான் அதுக்கு கரெக்டாக வரும். அந்த ஜாதகனுக்கு இரு தாரங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்டிலே இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் ஜாதகனுக்கு எந்த விதமான சுப பலனோ அசுப பலனோ அப்படின்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு பிரச்சனை இருக்கும். ஜாதகனுக்கும் தாய்க்கும் ஆகாமல் இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், ஒருவரை ஒருவர் பார்த்தும் பார்க்காமலும் இருக்கலாம், அல்லது தாய் நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இருக்கலாம், அல்லது ஜாதகன் தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். ஏன்னா இந்த தசாபுத்தியில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. மனப்போராட்டங்கள் ஜாதகனுக்கு அதிகமாக உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஜாதகனை தேடி வரும். உற்றார் உறவினர் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இவர்களால் இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம். ஏன்னா எந்த விதமாக இது இருக்குன்னா, இவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு போவார். நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இவர் ஒரு லைனில் வருவாங்க, இப்படி இல்லை இப்படி போன்னு சொல்கிற மாதிரி கூட வரலாம். இல்லை அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இவருக்கு எதிர்மறையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. எப்படி இருக்கும், அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்தால் நமக்கு புரியும். எப்படின்னா எந்த காரகமோ, அது மெயின், அதை முக்கியமாக பார்க்கணும். எந்த காரகமோ அந்த காரகம் நின்ற சாரநாதன் யாரோ அந்த தசாபுத்தி காலங்கள் வரும் காலங்களிலே அந்த காரகத்துக்கு ஏற்றது வாரும். காரகம் நின்ற சாரநாதனின் ஏற்றது அந்த சாரநாதனின் ஏற்றது போல அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும். மனக்கவலை தரக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 12ஆம் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு எல்லாம் எதிர்மறையை தான் பேசுகிறார் அவர் அப்படின்னு சொல்லி ஓரிரு ஜாதகர்கள் சொல்லலாம். அப்போது 12ஆம் வீட்டதிபதி சுபபலன் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுபபலன்களே நடக்கும். ஏன்னா நாடியில் 1-12 தொடர்பு இருக்குது. நாடியில் 1-12 தொடர்பு பெற்று சுபத்தன்மை பெறுது அப்படின்னு நாடியில் சொல்லுது. அப்போது பாவக்கிரகங்களின் தொடர்போ அந்த காரகங்கள் அந்த இடங்களில் அமர்ந்தாலோ அசுப பலன்களை கொடுக்கும். சுப பலன்கள் நின்று சுப கிரகங்களின் தொடர்பு பெற்றால் சுப பலன்களே நடக்கும். இப்படி எடுத்துக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தீமையும் அல்ல, நன்மையும் அல்ல. அந்த ஜாதகத்தை, ஒருவருடைய ஜாதகத்தை ஆராயும் போது அந்த ஒரு நிலைமையை வைத்துத்தான் நாம் பதில் சொல்ல முடியும், கருத்துக்களை நாம் உணர முடியும். இது பொதுவான கருத்துக்களாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல் 12ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டிலே இருந்தால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, 5ஆம் பாவம் என்ன சொல்லுது, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம்,
இன்னும் நிறைய போகுது. அப்போது குழந்தை பிறப்பதிலே ஜாதகனுக்கு இந்த தசாபுத்தி நடக்கும் காலங்களில் திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே இந்த தசாபுத்தி வந்தால் குழந்தை லேட்டாக பிறக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், அந்த மாதிரி தாமதமான குழந்தை இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படி சொல்லலாம். அல்லது தனது குழந்தைகளினால் இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பான் வீட்டுக்கு. பையன் காலையில் வெளியே போனான்னா சாயங்காலம் வரும்போது ஏதாவது பிரச்சனையோடு தான் வீட்டுக்கு வருவான். அந்த மாதிரியும் சில ஜாதகம் உண்டு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற விஷயம் கூட சிலர் இருப்பாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி இந்த விதமான பிரச்சனைகள் கூட ஒரு சிலருக்கு நடக்கலாம், நடக்கவிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகன் மனப்போராட்டங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கோயில் குளம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக சுற்றுபவனாக இருப்பான். உழைப்பு என்பது குறைவு. அவனு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி குணம் இந்த ஜாதகனிடம் உண்டு. இப்போது ஏன் இந்த ஜென்மம் எடுத்தோம், எதற்காக பிறந்தோம், என்ன வாழ்க்கை நாம் வாழுகிறோம், இந்த வாழ்க்கை நமக்கு தேவையானதா, பிறந்தால் நல்ல பணக்காரனோட வீட்டில் பிறக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயக்கத்தில் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த அவஸ்தை, ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இந்த விரயங்கள், மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு நடக்குது அப்படின்ற வாழ்ந்து கொண்டு வரும் காலங்களில் வாழும் காலங்களில் இந்த ஒரு இயக்கம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. சதா சிந்திச்சு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஜாதகர்களுக்கு இப்படி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகன் நல்ல நிலைமையிலே பொருளாதார வசதிகளோடு நல்ல நிலைமைகள் வாழ்ந்து கொண்டு வருவான், வாழ்ந்து கொண்டு போவான், வாழ்ந்திருப்பான், வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வசதிகளும் சகல சௌபாக்கியங்களோடு இந்த ஜாதகன் வாழ்ந்து கொண்டு வருவான், செழிப்பு உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அழகான தோற்றமுடையவனாக ஜாதகன் இருப்பான் இப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு எதிரிகள் என்பதே இருக்க மாட்டார்கள். அப்படி ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் இந்த ஜாதகன் விஷயத்திற்கு அவர்கள் வராமல் இருப்பார்கள். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் சட்ட சிக்கல்களிலே இவர் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்தாலும் அதிலே வெற்றி கொள்பவராக இருப்பார், வெற்றி அடைஞ்சிருவார். ஒருத்தர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது தாய் வழி உறவு முறையிலே தாயும் சேர்ந்து தான், தாயும் அல்லது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலே இந்த ஜாதகனுக்கு ஒரு அந்யோன்யமான தொடர்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போயிட்டா எப்படி இருக்கும், ஜாதகனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகனுக்கு மிகவும் வறுமையுள்ள மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. வறுமைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி மனைவி தான் ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சில ஜாதகர்களுக்கு திருமணம் நடைபெற்று கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும். ஒரு சிலருக்கு
திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் நடந்துவிடும் இப்படின்னு சொல்லலாம். இது எல்லோருக்கும் நடக்குமான்னா ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது பொதுவான பலன்கள் என்ற முறையிலே இந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லல. ஒரு சில ஜாதகங்கள் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை நடந்து ஜாதகன் சந்நியாசியாக போகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட, சன்னியாசி யோகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கல்யாணமும் ஆகும், கல்யாணம் ஆகி சன்னியாசி யோகம் போவாங்க. கணவன் மனைவியுடைய பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இவர் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரியும் ஒரு சில ஜாதகங்கள் நடந்தேறும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் 12ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டிலே இருந்தால் ஜாதகனுக்கு என்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகன் மிக்க செல்வந்தனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தோடு வாழக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்பவனாக இருப்பான் ஜாதகன். இந்த ஜாதகன் வெளி உலகத்திலே, இந்த சொசைட்டியில் இன்னார் மகன் இன்னார் என்று போற்றக்கூடிய அளவிற்கு பெயரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு வெளி உலகத்திலே உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி அமையுது. அப்போது இவருடைய உறவு முறைகளிலே சம்பந்தம் இல்லாமல், வாரிசுகள் இல்லாமல் இருக்கும் சொத்துக்களை, அசையும் சொத்தோ அல்லது அசையா சொத்தோ, யாரோ ஒருவருடைய, இவர் சொந்தம்தான் இருந்தாலும் அவர்களுக்கு வாரிசுகள் இல்லாமல், எதிர்காலத்தில் அவர்களை பார்க்க ஆள் இல்லாமல், அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த ஜாதக முறையிலே அனுபவிப்பவனாக இருப்பான். 12ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டா சம்பந்தமில்லாத அசையும் சொத்து, அசையா சொத்துக்களை அனுபவித்து கரைச்சி குடிப்பான். வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் அமைச்சுக்குவான் நல்லா. இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காமல் வரக்கூடிய சொத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக. அதே போல் அழகுடையவன், சிந்தனை உடையவன். ஏன்னா சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயில் குளங்கள், தர்ம சிந்தனை, ஆன்மீக சிந்தனை போன்றவை இந்த ஜாதகனுக்கு தானாகவே இருக்கும், தானாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் என்ன சொல்கிறோம்? இந்த ஜாதகனுக்கு வெளி உலகத்தில் பேரும் புகழும் இருக்கும், மக்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, தான தர்மங்களும் செய்வோம், அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகன் வெளிநாடுகளிலே தொழில் விஷயமாக சென்று அங்கே சொத்துக்கள் அதிகமாக வாங்கி குவிப்பான், வாங்குவான். சொத்து வெளிநாட்டில் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது ஜாதகம். நேர்மையானவனாக வாழ்வான், ஜாதகன் பெருந்தன்மையோடு வாழ்வான், சொத்துக்கள் அதிகமாக வாங்கி குவிப்பான். எங்கே? வெளிநாட்டில். இங்கே இல்லை, வெளிநாட்டில் நல்ல சொத்து வாங்கி குவிச்சு வைப்பான். இந்த மாதிரி இந்த 12ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டுக்கு போயிட்டால் இப்படி இருக்கும் அந்த ஜாதகனுக்கு அப்படின்னு சொல்லுது. 12ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டுக்கு போயிட்டால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, ஜாதகன் கடின உழைப்பாலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு அதிக கவனம் இருந்து உழைப்பு இரவும் பகலுமாக உழைப்பதிலேயே நோக்கம் கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. இந்த தொழில் காரகங்களினால் ஜாதகன் பயணங்கள்,
வெளிநாடுகளுக்கு, உள்நாடுகளிலே வெளிநாடுகளிலோ பயணங்கள் அதிகமாக ஏற்படும். எப்போதும் அலைந்து திரிந்து கொண்டு வாழ்வான் என்று கூறுகிறது. ஒரு சில ஜாதகங்களுக்கு மருத்துவத்துறையிலே நல்ல ஒரு நிலையில் வேலை அமையும். ஒரு சில ஜாதகங்கள் மயானங்களிலே காப்பாளனாக இருக்க அதிக வாய்ப்புகளும் உண்டு. இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு. அதே போல் என்ன ஒரு விஷயம்னா, தான் பெற்ற குழந்தைகளினால் 12ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டுக்கு போயிட்டா என்ன நடக்கும்னா, தன்னுடைய வாரிசுகளால், தன்னுடைய குழந்தைகளால் இந்த ஜாதகனுக்கு எந்த சுப பலனும் இல்லை. வெறுத்து எதுக்கு இந்த குழந்தைங்கன்ற மாதிரி வெறுத்து போயிடுவார் ஜாதகர். இவ்வளோ கஷ்டப்பட்டு ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு தொழில் மூலமாக சம்பாதித்த அசையும் சொத்து அசையா சொத்துக்களை இந்த ஜாதகன், எந்த ஜாதகன் தன்னுடைய வாரிசுகள் வைத்து அதை உபயோகிப்பார்களா அப்படின்னா சந்தேகமே. ஏன்னா கஷ்டப்படுவான், வெளிநாடு போவான், அழிந்து திரிவான், பிரயாணங்கள் அதிகமாக போவான், உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக நாட்டம் கொண்டு சம்பாதிப்பான். ஆனால் தன்னுடைய வாரிசுகள் இவனுக்கு ஏற்ற மாதிரி வாரிசு பிறக்க மாட்டாங்க. இப்படி சொல்லலாம். 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுக்கு போனான் என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த பலன்கள் இருக்கும் அந்த ஜாதகனுக்கு அப்படின்னா, ஜாதகன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராத்திரி படுக்கும்போது யோசிப்பான், நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, இந்த நேரத்துக்கு அங்கே கிளம்பிடலாம், போயிடலாம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி படுப்போம். காலையில் 6 மணி அல்லது 7 மணிக்கெல்லாம் வீடு விடணும். இன்டர்வியூ போய் அட்டன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ராத்திரி யோசித்து படுப்போம். காலையில் 8 மணிக்கு எழுவோம் அல்லது 9 மணிக்கு எழுவோம். அப்போது 8 மணிக்கு அங்கே இன்டர்வியூ ஆரம்பம் ஆகும். இவன் 9 மணிக்கு எழுவான். அப்போ எப்படி போகிறது? அப்போது தன்னுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் சிந்திப்பான், செயல்பட மாட்டான். செயல்பட இவனால் முடியாது. ஆசை இருக்குது, போகணும் வரணும் வேலைக்கு. அப்போது ஒரு நிலையான மனம் இல்லாதவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே வார்த்தை தான். ஒரு நிலையான மனம் அந்த ஜாதகனிடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். காலம் அப்படியே போயிட்டு என்ன ஆகும்? நான் வேலைக்கு போக மாட்டேன், இனிமேல் வியாபாரம் செய்வேன், வணிகம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு லாபம் அதிகமாக சம்பாரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வணிகத்தில் ஈடுபடுவான். அப்பா கிட்ட கேட்பான், வேலைக்கு தான் போகல உருப்படியாக, வியாபாரமாவது செஞ்சு பிழைப்பான்னா எத்தனை முறை உனக்கு முதலீடு கொடுக்குறது? ஒரு முறை 1 லட்ச ரூபா கொடுத்தா அதுக்கு வட்டியும் மசலமாக சேர்த்து எனக்கு கொடுக்கணும். அதில் அந்த வாங்கிய கடனாக நினச்சி அது காசு கொடுக்கணும். கொடுத்த காசு அது அவ்வளோதான், திரும்பாது. அவனும் வச்சு பிழைக்க மாட்டான், அதுவும் கைவிட்டு போயிடும். லாஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோன்னு ஒரே பேச்சு. அப்போது தொழிலும் சிறக்காது, வேலையும் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்? அப்படி இருந்தால் இந்த ஜாதகனுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவிகள் இந்த ஜாதகனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இவர் வாயை திறந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை தான்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. கூட பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, வெளி உலகமும் நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க, இவனோட சேர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சில ஜாதகர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டிலே இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜாதகன் தர்ம செலவுகளை அதிகமாக செய்யக்கூடியவனாக இருப்பான். ஜாதகனுக்கு கண் பார்வை நன்றாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. படுக்கை சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, அதாவது அயன சயன போகங்கள் அனைத்தும் நல்ல முறையிலே அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு. தீய கிரகம் தொடர்போ பார்வையோ இருக்கக்கூடாது இந்த 12ஆம் பாவகத்துக்கு. எப்படின்னா 12ஆம் அதிபதி
12ஆம் வீட்டிலே இருக்காருன்னா சுபத்தன்மை பெற்றால் சுப பலன்களாகவே நடக்கும். அசுப கிரகம் பார்த்தாலோ தொடர்பு பெற்றாலோ இந்த ஜாதகனுக்கு குடும்ப விஷயத்திலே விரிசல்கள் ஏற்பட்டுவிடும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது இல்லாமல் அந்த அம்மா ஒரு பக்கம் பேசும், இவர் ஒரு பக்கம் பேசுவார், அங்கே பார்த்தா ஒன்றும் இருக்காது. எதுவுமே இல்லாமல், ஒரு விஷயம் இல்லாமலே, ஒரு பொருளோ ஒரு ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லாமலே பிரச்சனைகள் உருவெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கம் பிரிகிற மாதிரி போவாங்க. அசுப கிரகங்களின் பார்வை பெற்றார் சுப பார்வை இருந்தால் அந்யோன்யமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, அயன சயன போகங்களோடு சந்தோஷமான வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படி சொல்லலாம். அப்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்குதா மேற்கூறிய இப்போ இந்த ஜோசிகார் என்ன சொல்கிறாரு, இந்த பாவகம் இந்த பாவகத்தில் இருந்தால் இந்த சுபம் இந்த அசுப பலன்கள் ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேற்கூறிய விஷயங்கள் அனைத்துமே பொதுவான பலன்களே. கமெண்ட்ஸ் வருது, இது உண்மையா, இது நடக்குமா, இது இப்படி வராது, அது அப்படி வராது, இதெல்லாம் உண்டு. ஜோசியம் கடல் போன்றது, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போது பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒரு வீடியோ போடுறோம், ஒரு பதிவு போடுறோம், அதாவது ஜோதிடத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பதிவு. எவர் ஒருவர் எந்த ஜோதிடர் ஆனாலும் குறை கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் தான். ஆனால் அதை விரிவாக்கம் கொடுக்கவோ அது ஆமாம் இது சரியாக போச்சுன்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் என்ன செய்கிறது, அந்த ஜோதிடத்துறை அந்த மாதிரி தான். அப்போது அவரவரின் மனநிலையை பொறுத்து தான் கருத்துக்களை நாம் எடுக்க வேண்டும். அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சிந்திக்கிறத விட ஆமாம் அதுலேயும் ஒரு விஷயம் உண்டு, அப்போ நமக்கு தெரியல, அது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி புரிதல் இருக்கணும். அவர் இப்படி சொன்னாருன்னு கோச்சிக்கிறத விட அவர் சொன்ன விஷயத்தை நமக்கு தெரிவித்த ஒரு விஷயத்தை இருக்கலாம் அப்படின்னு நாம் நினச்சி அது தகுந்த மாதிரி புரிதல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம்.